ஈரானுக்கு எதிரான பிளான் சி திட்டத்தினை டொனால்ட் ட்ரம்ப் களமிறக்கியுள்ளாரா? டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த பிளான் சி திட்டத்தினால் ஈரான் முழுமையாக முடங்கப் போகின்றதா? ஈரானினுடைய எண்ணெய் உற்பத்தி, எண்ணெய் வர்த்தகம், எண்ணெய் களஞ்சியம் என்பன முழுமையாக முடங்கப் போகின்றனவா? டொனால்ட் ட்ரம்பினுடைய பிளான் சி திட்டத்தினால் ஈரானுக்கு எதுவுமே செய்ய முடியாத நிலைமை ஏற்பட போகின்றதா? அல்லது டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த பிளான் சி திட்டத்தினால் அவரே மிகப்பெரிய புதைக்குழியை தோண்டிக் கொள்ளப் போகின்றாரா? ஈரானுக்கு எதிரான டொனால்ட் ட்ரம்பின் இந்த பிளான் சி திட்டத்திலிருந்து தப்பிப்பதற்கு ஈரான் எவ்வாறான வழிமுறைகளை பின்பற்றப் போகின்றது? எவ்வாறான தந்திரமான காய் நகர்த்தல்களை மேற்கொள்ளப் போகின்றது? ஈரானுக்கு எதிராக விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அடுத்த கட்ட உச்ச பொருளாதார தடைகளும், இலக்கு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சீனாவினுடைய பல முக்கியமான நிறுவனங்களும், எண்ணெய் உற்பத்தி தளங்களும், ஈரானுக்கு எதிராக ஒன்றிணைந்த ஜிசிசி நாடுகளும் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய முடிவுகளும், ஈரானிய தலைமைகளின் அதிரடியான பதிலடிகள். நேற்றைய தினம் சவுதி அரேபியாவின் ஜித்தாவிலே விசேட ஜிசிசி மாநாடு நடைபெற்றது. அனைத்து அடிமை அரபு தலைவர்களும் பிரதிநிதிகளும் ஒன்றிணைந்து இந்த மாநாட்டிலே கலந்து கொண்டிருந்தார்கள். ஈரானுக்கு எதிரான முடிவுகளை எடுப்பதற்காகவும், அடுத்த கட்ட போரிலே ஈரானுக்கு எதிரான காய் நகர்த்தல்களை மேற்கொள்வதற்காகவுமே இந்த அவசர ஜிசிசி மாநாடு அமைக்கப்பட்டிருந்தது. ஈரானுக்கு எதிரான முடிவுகளை எடுப்பதற்காகவும், அடுத்த கட்ட போரில் ஈரானுக்கு எதிராக செயற்படுவது தொடர்பாகவும் கலந்துரையாடல்களை மேற்கொள்வதற்காகவும், முடிவுகளை எடுப்பதற்காகவுமே அவசரமாக இந்த ஜிசிசி மாநாடு நடைபெற்றுள்ளது. அத்தோடு இந்த ஜிசிசி மாநாட்டிலே ஒட்டுமொத்த அடிமை அரபு தலைவர்களும் ஈரானுக்கு எதிரான கண்டன அறிக்கைகளை வெளியிட்டுள்ளார்கள். அதேபோன்று ஜிசிசி நாடுகள் ஒன்றிணைந்து பாதுகாப்பு மற்றும் தற்காப்பு வழிமுறைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும், ஈரானினுடைய ஏவுகணை தாக்குதல்களை முழுமையாக முடிவுக்கு கொண்டு வருவதற்காகவும், ஈரானினுடைய ஏவுகணை திறன்களை பூஜ்ஜியமாக்குவதற்காகவும், ஈரானிய ஏவுகணைகளை முழுமையாக சுட்டு வீழ்த்துவதற்காகவும் அடுத்த கட்ட வேலை திட்டங்களை நாங்கள் அவசரமாக மேற்கொள்ள வேண்டும் என்றும் கலந்துரையாடல்கள் மேற்கொள்ளப்பட்டு சில முடிவுகளும் எடுக்கப்பட்டுள்ளன. குறித்த முடிவுகள் தொடர்பான தகவல்கள் இன்னும் முழுமையாக வெளிப்படையாக அறிவிக்கப்படவில்லை. இருப்பினும் சில தகவல்களுக்கு அமைவாக, கசிவடைந்திருக்கக்கூடிய தகவல்களுக்கு அமைவாக, ஈரானினுடைய ஏவுகணை திறன்களையும் ட்ரோன் உற்பத்தி திறன்களையும் முழுமையாக முடக்குவதற்கு ஜிசிசி நாடுகள் அமெரிக்காவுக்கு முழுமையான ஆதரவை வழங்க வேண்டும் என்கின்ற முடிவுகள் எடுக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேலும் நடைபெற்ற ஜிசிசி மாநாட்டில் ஐக்கிய அரபு அமீரக அடிமைகள் சில முன்மொழிவுகளையும் முன்வைத்துள்ளார்கள். அடுத்த கட்ட போரிலே ஈரான் எங்களுடைய தளங்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டால், எங்களுடைய இறையாண்மையை மீறி தாக்குதல்களை மேற்கொண்டால் எவ்வாறு நாங்கள் ஈரானுக்கு எதிரான பதிலடி தாக்குதல்களை மேற்கொள்ள வேண்டும் என்கின்ற முன்மொழிவுகளை முன்வைத்துள்ளார்கள். இருப்பினும் பல ஊடகவியலாளர்கள் மூலமாக இந்த தகவல்கள் கசிவடைந்துள்ளன. எனவே சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால், ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட காய் நகர்த்தல்களை மேற்கொள்வதற்கும், முடிவுகளை எடுப்பதற்கும், ஈரானை ஒன்றிணைந்து எதிர்ப்பதற்கும் ஜிசிசி மாநாட்டில் கலந்துரையாடல்கள் மேற்கொள்ளப்பட்டு முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளன. இதைத் தொடர்ந்து ஈரானின் துணை பாதுகாப்பு அமைச்சர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். எங்களுடைய அண்டை நாடுகளிலே இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்கள் எங்களுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்வதற்கும், எங்களுடைய மக்களை படுகொலை செய்வதற்கும் முழுமையான பங்கை வகித்துள்ளன. எங்களுக்கு எதிரான போர் ஆரம்பிக்கப்படுவதற்கு முன்பு அண்டை நாடுகளோடு நாங்கள் தெளிவான கலந்துரையாடல்களை மேற்கொண்டிருந்தோம். ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களுக்காக உங்களுடைய நாடுகளிலே இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்கள் பயன்படுத்தப்படக்கூடாது என்பதனையும், உங்களுடைய வான்பரப்பு பயன்படுத்தப்படக்கூடாது என்பதனையும் தெளிவாக கூறியிருந்தோம். எங்களுடைய நாட்டில் இருக்க அமெரிக்க தளங்களோ எங்களுடைய வான்பரப்போ ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களுக்கு பயன்படுத்தப்பட மாட்டாது என உறுதியளித்தார்கள். ஆனால் களத்திலே ஈரானுக்கு எதிரான போர் ஆரம்பிக்கப்பட்டதற்கு பின்பு அண்டை நாடுகளில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அமெரிக்க தளங்களும் ஈரானுக்கு எதிராக பயன்படுத்தப்பட்டன. இதைத் தொடர்ந்தே நாங்கள் அமெரிக்க தளங்களுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொண்டோம். ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு அமெரிக்க தளங்களையும், அமெரிக்க நலன்களையும் முழுமையாக சிதைத்தோம். மேலும் எங்களுடைய இந்த தெளிவான பதிலடிகளையும் முடிவையும் அண்டை நாடுகளுக்கு நாங்கள் தற்போது தெளிவாக எடுத்துரைத்துள்ளோம். ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட தாக்குதல்களுக்கும் அண்டை நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்களும், அமெரிக்க நலன்களும் முழுமையாக பயன்படுத்தப்படுமாக இருந்தால் எங்களுடைய பதிலடி தாக்குதல்கள் முன்பை போன்று இருக்காது. ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட தாக்குதல்களில் அண்டை நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்கள் பயன்படுத்தப்பட்டால், அண்டை நாடுகளின் வான்பரப்பு, நிலப்பரப்பு, கடல் பரப்பு என்பன பயன்படுத்தப்பட்டால், நாங்கள் குறித்த நாடுகளில் இருக்கக்கூடிய உள்கட்டமைப்புகளை முழுமையாக இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வோம். எங்களுடைய அடுத்த கட்ட இலக்குகள் வீரியமானதாகவே அமைந்திருக்கும். இதனை அனைவரும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். எனவே ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட போரிலே ஈரான் நிச்சயமாக இந்த அடிமை அரபுகளுடைய உள்கட்டமைப்புகளை முழுமையாக இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்ளும். இதைத்தான் தற்போது ஈரானிய தலைமைகளும் உறுதிப்படுத்தியுள்ளார்கள்.
அடுத்து அமெரிக்க கருவூலத்துறையானது ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட உச்ச பொருளாதார தடைகளை விதித்துள்ளது. இவ்வளவு நாளாக ஈரானுக்கு எதிராக விதிக்கப்பட்டிருந்த பொருளாதார தடைகளை விட தற்போது ஈரானுக்கு எதிராக விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பொருளாதார தடைகள் ஒரு படி மேலான பொருளாதார தடைகளாகும். இன்னும் ஒரு விதத்தில் குறிப்பிடுவதாக இருந்தால் ஈரானுக்கு எதிராக விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பொருளாதார தடைகளின் உச்சக்கட்ட பொருளாதார தடைகளையே தற்போது அமெரிக்க கருவூலத்துறையானது ஈரானுக்கு எதிராக விதித்து வருகின்றது. இதற்கமைவாக தற்போது அமெரிக்காவின் கருவூலத்துறையானது ஈரானினுடைய வங்கி கட்டமைப்புகளை குறிவைத்துள்ளது. பொருளாதார தடைகளுக்கு மத்தியில் பணப்பரிமாற்றத்தை மேற்கொள்வதற்காக நிழல் வங்கி முறைமைகளை ஈரான் மேற்கொள்கின்றது. இவ்வாறு ஈரான் பயன்படுத்தக்கூடிய நிழல் வங்கி முறைமைகளையும் ஈரானிய அரசாங்க பணப்பரிமாற்றத்திற்கு பயன்படுத்தக்கூடிய 35 நிறுவனங்களையும் இலக்கு வைத்து பொருளாதார தடைகள் விதிக்கப்பட்டுள்ளன. பல தசாப்தங்களாக அமெரிக்கா ஈரானுக்கு எதிராக விதித்திருக்கக்கூடிய பொருளாதார தடையினால் ஏனைய சாதாரண நாடுகளில் மேற்கொள்ளக்கூடிய வங்கி பரிமாற்றங்களை ஈரானினால் மேற்கொள்ள முடியாது. ரஷ்யாவிலும் இதே நிலைமை தான் காணப்படுகின்றது. பணப்பரிமாற்றத்திற்காக இருக்கக்கூடிய அனைத்து வழிமுறைகளையும் அமெரிக்கா முழுமையாக தடை செய்துவிடும். இதனால் ஈரான் நிழல் வங்கிகளை பயன்படுத்தி பல நிறுவனங்களை பயன்படுத்தி பண பரிமாற்றத்தை மேற்கொள்ளும். இதற்காக வெளிநாடுகளில் பல போலியான பெயர்களில் பல நிறுவனங்களை அமைத்து வைத்திருக்கும். இவ்வாறு ஈரான் பணப்பரிமாற்றத்திற்காக மேற்கொள்ளக்கூடிய இந்த நிறுவனங்களை இலக்கு வைத்தும் ஈரானினுடைய நிழல் வங்கி முறைமைகளை இலக்கு வைத்துமே பொருளாதார தடைகள் விதிக்கப்பட்டுள்ளன. அதே போன்று ஈரான் சீனாவுக்கே 90% எண்ணெய் ஏற்றுமதியை மேற்கொள்கின்றது. மேலும் ஈரான் எண்ணெய் ஏற்றுமதியோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய சீனாவினுடைய மிக முக்கியமான நிறுவனங்களுக்கு எதிராகவும் 2ஆம் நிலை பொருளாதார தடைகளை அமெரிக்க கருவூலத்துறை விதித்துள்ளது. ஈரானிய எண்ணெய்களை பெற்றுக் கொள்வதில் மிக முக்கியமான நிறுவனமாக இருக்கக்கூடிய சீனாவின் டீபோர்ட் நிறுவனத்தை இலக்கு வைத்தும் இந்த டீபோர்ட் நிறுவனத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய வெளிநாட்டு சொத்துக்களை இலக்கு வைத்தும் ஈரானுக்கும் சீனாவுக்கும் இடையிலே செயற்படக்கூடிய வெளிநாட்டு நிறுவனங்களை இலக்கு வைத்தும் பொருளாதார தடைகள் விதிக்கப்பட்டுள்ளன. மேலும் இதே போன்று ஈரானினுடைய எண்ணெய் வர்த்தகத்தோடு வேறு நாடுகள் சம்பந்தப்பட்டிருந்தால் அவ்வாறு சம்பந்தப்படக்கூடிய நாடுகளுக்கு எதிராகவும் 2ஆம் நிலை பொருளாதார தடைகளை விதிக்கப் போவதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது. சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் அமெரிக்காவினுடைய அடுத்த கட்ட பொருளாதார தடைகள் அனைத்தும் ஈரானினுடைய எண்ணெய் உற்பத்தியை, ஈரானினுடைய எண்ணெய் விநியோகத்தை, ஈரானினுடைய எண்ணெய் வர்த்தகத்தை முழுமையாக முடக்குவதற்கான பொருளாதார தடைகளாகும். ஈரானுக்கு எதிரான கடற்படை முற்றுகையை செயற்படுத்தி இருப்பதன் மூலமாக, ஈரானினுடைய துறைமுகங்களை முற்றுகையிட்டிருப்பதன் மூலமாக ஈரானுக்குள் இருந்து அதிகளவான எண்ணெய் விநியோகம் முழுமையாக தடுக்கப்படும். அதாவது ஈரானுக்குள் இருந்து எண்ணெயானது வெளியேறாது. இதனோடு சேர்த்து ஈரானுக்கு எதிரான உச்ச பொருளாதார தடைகளை விதிப்பதன் மூலமாக ஈரான் மற்றும் சீனாவினுடைய எண்ணெய் நிறுவனங்களுக்கு எதிராக பொருளாதார தடைகளை விதிப்பதன் மூலமாக ஈரானினுடைய எண்ணெய் வர்த்தகம், விநியோகம் என்பன முழுமையாக தடுத்து நிறுத்தப்படும். இவ்வாறு ஈரான் எண்ணெயை முழுமையாக தடுத்து நிறுத்தி ஈரானுக்குள்ளே எண்ணெய் உற்பத்தியை தடுத்து நிறுத்தி ஈரானை முழுமையாக முடக்குவது தான் இவர்களுடைய திட்டமாகும். அதாவது இதன் மூலமாக டொனால்ட் ட்ரம்ப் அவருடைய பிளான் சி திட்டத்தினை களமிறக்கியுள்ளார். மேலும் டொனால்ட் ட்ரம்பினுடைய பிளான் சி திட்டமானது போரும் இல்லாத, ஒப்பந்தங்களும் இல்லாத மிகப்பெரிய முற்றுகையை உள்ளடக்கி இருக்கக்கூடிய திட்டமாகும். நேற்றைய தினம் டொனால்ட் ட்ரம்ப் அவருடைய பல ஆலோசகர்களோடு கலந்துரையாடல்களை மேற்கொண்டுள்ளார். இந்த கலந்துரையாடல்களுக்கு பின்பு டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு எதிராக மிகப்பெரிய நீடித்த முற்றுகையை மேற்கொள்வதற்கு அனைவரும் தயாராகுங்கள் என அறிவித்துள்ளார். மேலும் இவை தொடர்பாக டொனால்ட் ட்ரம்பினுடைய பிளான் சி திட்டம் தொடர்பாக வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் ஊடகம் செய்திகளில் குறிப்பிட்டிருந்தது. அதாவது டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு எதிரான போரிலிருந்து பின்வாங்குவதற்கு விரும்பவில்லை. அவருடைய ஈகோ ஈரானுக்கு எதிரான போரிலிருந்து பின்வாங்க விடாது. அதே நேரம் ஈரானுக்கு எதிரான குண்டுவீச்சு தாக்குதல்களை மேற்கொள்வதனை விட, ஈரானுக்கு எதிரான இராணுவ நடவடிக்கைகளை மேற்கொள்வதனை விட, ஈரானினுடைய பொருளாதாரத்தை முழுமையாக நசுக்கி ஈரானினுடைய எண்ணெய் வர்த்தகத்தையும் உற்பத்தியையும் முழுமையாக நசுக்கி ஈரானை சரணடைய வைப்பது ஒரு சிறந்த தீர்வாக அமைக்கும் என டொனால்ட் ட்ரம்ப் தீர்மானித்துள்ளார். இதற்கமைவாகவே டொனால்ட் ட்ரம்ப் தற்போது ஈரானுக்கு எதிராக மிக நீண்ட, மிகவும் கடுமையான முற்றுகையை ஆரம்பித்துள்ளார் என வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் ஊடகம் தெரிவித்துள்ளது. அதாவது டொனால்ட் ட்ரம்பினுடைய பிளான் சி திட்டம் இதுதான். அமெரிக்கா ஈரானை முழுமையாக முற்றுகையிட்டுள்ளது. ஈரானிய துறைமுகங்களையும் முற்றுகையிட்டுள்ளது. மேலும் கடந்த ஒரு வாரமாக அமெரிக்கா முற்றுகையை அதிகப்படுத்தியுள்ளது. இதனால் ஈரானிய எண்ணெய் கப்பல்களினால் ஓமான் வளைகுடா பிரதேசத்தை தாண்டி நகர்த்த முடியவில்லை. அவ்வாறு ஓமான் வளைகுடா பிரதேசத்தை தாண்டி செல்லக்கூடிய ஈரானிய எண்ணெய் கப்பல்கள் இந்தோனேஷியாவினுடைய உதவியோடு மலாக்கா நீரிணை பிரதேசத்திலே வைத்து தடுத்து நிறுத்தப்படுகின்றன. கடந்த வாரம் அமெரிக்காவுக்கும் இந்தோனேஷியாவுக்கும் இடையிலே மேற்கொள்ளப்பட்டிருந்த ஒப்பந்தத்திற்கு அமைவாகவே தற்போது இந்தோனேஷியாவினுடைய உதவியை பயன்படுத்தி மலாக்கா நீரிணை பிரதேசத்தில் ஈரானிய எண்ணெய் கப்பல்களையும் அமெரிக்கா தடுத்து நிறுத்துகின்றது. இதனால் தற்போது ஈரானிய எண்ணெயானது ஓமான் வளைகுடா பிரதேசத்தை விட்டு வெளியேறுவதில்லை. அதே நேரம் காக் தீவிலே ஈரானிய எண்ணெய் உற்பத்தியினை ஈரானினால் நிறுத்த முடியாது. அவசரமாக எண்ணெய் உற்பத்தியை நிறுத்தினால் காக் தீவிலே இருக்கக்கூடிய எண்ணெய் குழாய்களுக்குள் அழுத்தம் அதிகரித்து மிகப்பெரிய வெடிப்புகள் ஏற்பட்டுவிடும். இதனால் தற்போது ஈரான் உற்பத்தி செய்யப்படக்கூடிய எண்ணெயை களஞ்சியப்படுத்தி வருகின்றது. ஈரானுக்குள்ளே பல மில்லியன் பீப்பா எண்ணெய்களை களஞ்சியப்படுத்தக்கூடிய தொட்டிகள்
காணப்படுகின்றன. இந்த தொட்டிகளை பயன்படுத்தி இன்னும் 22 நாட்களுக்கு ஈரானினால் எண்ணெயை களஞ்சியப்படுத்த முடியும். மேலும் இதற்கு மேலதிகமாக அதிகளவான எண்ணெய் கப்பல்களை ஈரான் நிரப்பி வருகின்றது. ஓமான் வளைகுடா பிரதேசத்தை நோக்கி எண்ணெய் கப்பல்கள் செல்லாவிட்டாலும் ஈரானிய துறைமுகங்களில் நிலை கொண்டிருக்கக்கூடிய எண்ணெய் கப்பல்களுக்கு அதிகளவான எண்ணெயை ஏற்றுமதி செய்து வருகின்றது. மேலும் ஈரானிடம் இருக்கக்கூடிய பழைய எண்ணெய் கப்பல்களையும் வெளியே எடுத்து அவற்றிலும் எண்ணெயை நிரப்புகின்றது. தொட்டிகள் மூலமாக தரையிலும் கப்பல்கள் மூலமாக கடல் பிரதேசத்திலும் ஈரான் அதிகளவான எண்ணெயை தற்போது களஞ்சியப்படுத்துகின்றது. அத்தோடு சர்வதேச ஆய்வு நிறுவனங்களுடைய தகவல்களுக்கு அமைவாக ஈரானினால் இன்னும் 22 தொடக்க 30 நாட்களுக்கு வரையிலேயே இந்த சேமிப்பை மேற்கொள்ள முடியும். இன்னும் 30 நாட்களுக்கு பிறகு ஈரானிய எண்ணெய் வெளியேற்றப்படாவிட்டால், ஈரானிய துறைமுகங்களிலிருந்து எண்ணெய் விநியோகம் ஆரம்பிக்கப்படாவிட்டால் ஈரானிய எண்ணெய் உற்பத்தியில் மிகப்பெரிய வெடிப்பு ஏற்பட்டுவிடும். பாக் தீவில் இருக்கக்கூடிய எண்ணெய் உற்பத்தியை நிறுத்த வேண்டும். அவ்வாறு நிறுத்தினால் சிக்கல்கள் அதிகரித்துவிடும். அது மட்டுமல்லாமல் இந்த ஒரு மாதத்திற்குள்ளே ஈரானுக்குள் பொருளாதார நெருக்கடிகள் முற்றளவை அடைந்துவிடும். ஈரானுக்குள்ளே கொண்டு வரக்கூடிய பொருட்களுடைய அளவும் குறைந்துவிடும். ஈரானிய மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களும் குறைந்துவிடும். இதன் விளைவாக ஈரானிய மக்கள் ஈரானிய அரசாங்கத்திற்கு எதிராக போராடுவதற்கு ஆரம்பிப்பார்கள். எனவே இந்த இலக்குகளை அடைந்து கொள்ளக்கூடிய டொனால்ட் ட்ரம்பினுடைய திட்டமே பிளான் சி திட்டமாகும். இன்னும் ஒரு மாதத்திற்கு அல்லது இன்னும் 2 மாதங்களுக்கு ஈரானுக்கு எதிரான முற்றுகையை நீடிப்பதன் மூலமாக, ஈரானுக்கு எதிராக உச்ச பொருளாதார தடைகளை விதிப்பதன் மூலமாக ஈரானிய எண்ணெய் உற்பத்தியில் மிகப்பெரிய வெடிப்புகள் ஏற்பட்டு ஈரானிய மக்களும் ஈரானிய அரசாங்கத்திற்கு எதிராக போராடுவதற்கு முழுமையாக களமிறங்குவார்கள். மேலும் ஈரானிய அரசாங்கமும் முழுமையாக பலவீனமடைந்து விடும் என்றே டொனால்ட் ட்ரம்ப் திட்டமிட்டுள்ளார். இன்னும் பல வாரங்களுக்கு முற்றுகையை நீடித்து ஈரானை சரணடைய வைப்பதற்கான வேலை திட்டத்தை மேற்கொள்வதே டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த பிளான் சி திட்டமாகும். இப்படியான நிலைமையில் டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த பிளான் சி திட்டத்தினை முறியடிப்பதற்காக ஈரான் தற்போது பல தந்திரமான காய் நகர்த்தல்களை ஆரம்பித்துள்ளது. இதற்கமைவாக இன்று காலை ஈரானினுடைய ஃபாஸ்ட் நியூஸ் ஊடகமானது மிகப்பெரிய அறிவிப்பொன்றை வெளியிட்டிருந்தது. ஈரானிய துறைமுகங்களை அமெரிக்கா முழுமையாக முற்றுகையிட்டிருப்பதனால் நாங்கள் பாகிஸ்தானோடு ஒரு அவசரமான ஒப்பந்தத்தை மேற்கொண்டு ஈரானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் 6 பாதைகளை முழுமையாக திறந்துள்ளோம். இந்த பாதைகள் வழியாக ஈரானுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் அனைத்தும் கொண்டு வரப்படும். மேலும் ஈரானிய உணவுப் பொருட்களும் ஏற்றுமதி செய்யப்படும். ஈரானிய துறைமுகங்களிலே மேற்கொள்ளப்படக்கூடிய 50% அதிகமான ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி வியாபாரங்கள் இந்த 6 பாதைகள் வழியாக முழுமையாக மேற்கொள்ளப்படும். இதற்கமைவாக இன்றைய தினம் பாகிஸ்தானினுடைய வர்த்தக அமைச்சகம் உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் 3ஆம் நாடுகளிலிருந்து வரக்கூடிய பதப்படுத்தப்பட்ட உணவுகளை பாகிஸ்தான் வழியாக ஈரானுக்குள் அனுமதிப்பதற்கான அனுமதியையும் வழங்கியுள்ளது. மேலும் இதற்கமைவாகவே தற்போது ஈரானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான 6 பாதைகள் திறக்கப்பட்டிருப்பதாக ஈரானினுடைய ஃபாஸ்ட் நியூஸ் ஊடகம் உறுதிப்படுத்தியுள்ளது. எனவே அமெரிக்காவினுடைய முற்றுகைக்கு மத்தியில் ஈரானுக்குள்ளே உணவு விநியோகத்தினை ஸ்திரப்படுத்துவதற்காகவும் ஈரானினுடைய உணவு ஏற்றுமதியை ஸ்திரப்படுத்துவதற்காகவுமே இந்த முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளன. அதே போன்று பாகிஸ்தான் வழியாக ஈரான் எண்ணெய் ஏற்றுமதியை மேற்கொள்வதற்கும் திட்டமிட்டு வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. பாகிஸ்தானுக்கும் சீனாவுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ரயில் பாதைகள் வழியாக அதிகளவான எண்ணெயை சீனாவுக்கு வழங்குவதற்கு ஈரான் தயாராகி வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இருப்பினும் இவை தொடர்பான உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் இன்னும் முழுமையாக வெளியிடப்படவில்லை. பெரும்பாலும் ஈரான் இந்த முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கின்றன. இவ்வாறு புகையிரத பாதை வழியாக ஈரான் சீனாவுக்கான எண்ணெய் ஏற்றுமதிகளை மேற்கொண்டால் ஈரானினுடைய எண்ணெய் உற்பத்தியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல்களும் முடிவுக்கு வந்துவிடும். அத்தோடு இங்கிருக்கக்கூடிய இன்னொரு மிக முக்கியமான விடயம் என்னவென்றால், ஈரானுக்கு எதிரான ஈரானிய எண்ணெய் ஏற்றுமதிக்கு எதிரான அமெரிக்காவினுடைய இந்த நீண்ட முற்றுகையை பார்த்து கொண்டு சீனாவும் சும்மா இருக்காது. இவை தொடர்பாக சீனாவினுடைய ஆய்வாளர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். தற்போது டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு எதிரான உச்சக்கட்ட பொருளாதார தடைகளையும் உச்சக்கட்ட முற்றுகையையும் நடைமுறைப்படுத்தியுள்ளார். ஈரான் மீதான காலவரையற்ற முற்றுகையை நடைமுறைப்படுத்தியுள்ளார். உண்மையில் டொனால்ட் ட்ரம்ப் மிகப்பெரிய முட்டாள்தனமான முடிவையே எடுத்துள்ளார். ஈரான் மீது டொனால்ட் ட்ரம்ப் ஆரம்பித்திருக்கக்கூடிய இந்த காலவரையற்ற முற்றுகையானது சர்வதேச ரீதியில் மிகப்பெரிய கிளர்ச்சிக்கு வழிவகுக்கும். ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை திறப்பதற்கு அமெரிக்க இராணுவத்தினால் முடியவில்லை. அதற்கான திறன்களும் அவர்களிடம் இல்லை. அமெரிக்காவினுடைய தற்போதைய முற்றுகையினால் ஏற்படக்கூடிய பொருளாதார பாதிப்புகள் ஒரு வரம்பை மீறி சென்றுவிட்டால் அதன் மூலமாக ஏற்படக்கூடிய விளைவுகளை டொனால்ட் ட்ரம்பினால் அல்ல யாராலுமே தடுத்து நிறுத்த முடியாது. ஈரானுக்கு எதிரான இந்த காலவரையறையற்ற முற்றுகை ஒரு மிகப்பெரிய பொருளாதார அணுகுண்டை வெடிக்கச் செய்ய போகின்றது. மேலும் இதன் மூலமாக அதிகமாக பாதிக்கப்பட போகும் சீனா டொனால்ட் ட்ரம்புக்கு உச்சழுத்தங்களையும் வழங்கும். மேலும் பொருளாதார நெருக்கடிகள் வரம்பை மீறி சென்றால் ஈரான் அமெரிக்காவுக்கு அழுத்தத்தினை வழங்கும் நோக்கத்தோடு தாய்வான் மீதும் கை வைக்கலாம். சீனா தற்போது உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மாபெரும் சக்தியாகவே செயற்படுகின்றது. ஈரானுக்கு எதிரான டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த காலவரையற்ற முற்றுகை உறங்கிக் கொண்டிருக்கும் சீனாவை தட்டி எழுப்பிவிடும். மேலும் சீனா இன்னும் பல காய் நகர்த்தல்களையும் நிச்சயமாக மேற்கொள்ளும். அதற்கான காலமும் நேரமும் வந்துவிட்டன. இதனால் டொனால்ட் ட்ரம்ப் நினைப்பதை போன்று ஈரானுக்கு எதிரான காலவரையற்ற முற்றுகையினால்
இருந்தால் எந்த விதமான இலக்குகளையும் அவரால் அடைந்து கொள்ள முடியாது. மேலும் இது மிகப்பெரிய பொருளாதார அணுகுண்டாக மாறி யாருமே நினைத்து கூட பார்க்க முடியாத விளைவுகளை இந்த உலகத்தில் ஏற்படுத்தும். மேலும் இன்னும் 2 வாரங்களுக்குள் இதனுடைய அனைத்து அறிகுறிகளையும் ஒவ்வொரு நாடுகளும் சுவைக்க ஆரம்பிப்பார்கள். என்னை பொறுத்தவரையில் அமெரிக்காவினால் இந்த முற்றுகையை நெடு நாட்களுக்கு நீடிக்கவே முடியாது. என்னுடைய கணிப்பு சரியாக இருந்தால் இன்னும் 2 வாரத்திற்குள்ளேயே அமெரிக்கா ஈரானுக்கு எதிரான இந்த முற்றுகையை நிறுத்திவிட்டு ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை ஆரம்பிக்கும். ஈரானினுடைய தலைமைகளை படுகொலை செய்து, இராணுவ தலைமைகளை படுகொலை செய்து ஈரானை சரணடை வைப்பதற்கான முயற்சிகளையே மேற்கொள்ளும். இதற்கான வாய்ப்புகளை அதிகமாக உள்ளது என சீனாவினுடைய ஆய்வாளர் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். எனவே சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் தற்போது ஈரானுக்கு எதிராக டொனால்ட் ட்ரம்ப் களமிறக்கி இருக்கக்கூடிய பிளான் சி திட்டமானது ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட போரில் தான் முடிவடைய போகின்றது. இன்னும் 2 வாரங்களுக்கு மேலாக டொனால்ட் ட்ரம்பினால் இந்த முற்றுகையை தொடர முடியாது. மேலும் இந்த முற்றுகையின் விளைவாக இந்த உலகம் மிகப்பெரிய பொருளாதார இழப்புகளை சந்திக்க போகின்றது. சீனாவும் இந்த பொருளாதார தடைகளையும் முற்றுகையையும் பார்த்து கொண்டு சும்மா இருக்க போவதில்லை. எனவே டொனால்ட் ட்ரம்பினுடைய பிளான் சி திட்டமானது தோல்வியிலேயே முடிவடையும். இதனால் டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட தாக்குதல் ஆரம்பிப்பார். டொனால்ட் ட்ரம்பினுடைய பிளான் பி திட்டமான ஈரானினுடைய எரிசக்தி கட்டமைப்புகளையும் மின்சார கட்டமைப்புகளையும் சிதைக்கக்கூடிய தாக்குதல்களை ஆரம்பிப்பார். மேலும் இதற்கு பதிலடியாக ஈரான் அடுத்த கட்ட உச்ச போரையும் ஆரம்பிக்கும். எனவே தற்போதைய நிலைமைகள் இந்த பாதையை நோக்கித்தான் நகர்ந்து கொண்டிருக்கின்றது என்பதனையும் நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளலாம். அத்தோடு இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். அடுத்த பதிவிடுகின்றேன். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.